போன வாட்டி எங்களையே பறக்க விட்டுட்டான் அந்த நெட்டவள்ளி. இன்னைக்கு அதனால தான் நல்லா ட்ரெயின்டான செக்யூரிட்டியாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இன்னைக்கு நல்லா மாமியா வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்துட்ட. ஆட போங்க நீ, நானே ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து உட்காந்துட்டு கிடக்கேன். எதுக்கு நீ எல்லாம் பயக்கணும்? நீ என்னைக்குமே பயக்க மாட்டியே. எங்காச்சும் அந்த குடுமிக்காரி திரும்ப வந்துட்டான்னா என்ன நீ பண்றது? அவ தான் வந்தா நான் போன வாட்டி பறக்க விட்டேன்ல, அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா. ஏத்தே அந்த பினு எங்க? அவ எங்கேயோ காய்கறி வாங்கிட்டு வரேன்னு போனா மருமவளே. அப்புறம் மாமா என்ன பாக்குறிய? வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன் மருமவளே. இன்னைக்கு நல்லா மழை பெய்யுவான். ஏட்டு யாரோ வராங்க, யாருன்னு தெரியல. போன வாட்டி பறக்குட்டதெல்லாம் மறந்துருச்சாட்டி குடுமிக்காரி. உனக்கு பயந்துட்டு நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறேன்னு நினைக்கிறையாட்டி நெட்டச்சி. அதான் டீ இன்னைக்கு நல்லா ட்ரெயின் எடுத்து செக்யூரிட்டியாக பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். எவ்வளோ ட்ரைனிங் எடுத்து செக்யூரிட்டியா இருந்தாலும் சரி மிட்டி, பறக்கி வீசிடுவேன் மிட்டி. ஏய் நெட்டச்சி, என்ன தைரியம் இருந்தா எங்க அக்காவையே இப்படி எல்லாம் பேசுவே நீ? இது யாரு புது கேரக்டர்? பள்ளி கணக்கா பேசிட்டு இருக்கு. நான் பள்ளியா? நான் பள்ளியா? எப்பே இது என்னது இப்படி உடக்கா கிடக்கா வாயை திறந்துட்டு இருக்கு? ஏய் நிக்கி, உன் அம்மாக்காரி பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருந்தா எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? முன்னாடி வாட்டி. என்ன டீ பம்மிட்டு இருக்க? செக்யூரிட்டி அதை எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம், இந்த வாட்டி உன்னை கூட்டிட்டு போகவே மாட்டேன் டீ. கண்டிப்பா எடுத்தேதான் ஆகணுமா? ஆமா, இது என்ன கேள்வி? கண்டிப்பா எடுத்தே தான் ஆகணும். ஆனா இப்ப இல்ல, நான் சொல்லும் போது எடு. ஏட்டி என்னடி குசு குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? ஏட்டி மலையம்மா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் டி. செக்யூரிட்டி சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஆரம்பிங்க. ஏலே என்னலே பண்ணிட்டு இருக்கா நீ? ஒரு அம்மா முன்னாடி இருக்கும்போதே என் மவளை பிடிச்சு அடிச்சுட்டா இருக்க. இருங்கத்தே நான் பாத்துக்கிடியே. ஏ பொம்பளை எனக்கு கீழே இறக்கி விடு. செக்யூரிட்டி உங்க மெகா டெக்னிக்க காமிங்க. ஏ பொம்பளை, இவ என் தலையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா, இதுல மெகா டெக்னிக்க காமிக்கணுமா மாமே? அப்படிதான் மருமவளே, தூக்கி வெளியே வீச அவனை எல்லாம். மேடம் ப்ளீஸ் மேடம், கீழே இறக்கி விட்டுருங்க. ஏத்தே இந்த பேதி எடுப்பான கீழே போடுறேன், ரெண்டு கையும் பிடிச்சு வைங்க. ஓகே மருமவளே. யாத்தே இவகிட்ட அடி வாங்குறதுக்கு நம்ம கிட்ட தெம்பில்ல. ஏ குடுமிக்காரி, அன்னைக்கே உங்ககிட்ட வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறமும் திரும்ப இங்க வந்து பிரச்சனையா பண்ணிட்டு கிடக்க. எப்பே தெரியாம பண்ணி புட்ட முட்டி விடு. உன்னையெல்லாம் இனி விட்டா இப்படிதான் பண்ணுவேன். ரெண்டுல ஒண்ணு பாத்துரலாம், மரத்துல தொங்குட்ற வேண்டியதுதான். எடிட விட்டுட்டிட போறமுட்டி. எமே எத்தா தண்டிக்கு பேட் எடுக்கா. எம்மே உனக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னும் வேணும்ட்டே குடுமிக்காரி. எத்தே வாங்கத்தே நம்ம வீட்டுக்கு போவோம். சரி மருமவளே. ஐயோ என்ன அப்படியே விட்டுட்டு போற அளவுலே. ஏ யாத்தே நான் எங்கெல்ல உழுது கிடக்குறேன்னு தெரியல. நல்ல வேலை, சேஃப்டிக்கு ஏதோ பொய்யான பிளட் பேக் நம்ம வயிற்றுல கட்டி வச்சதுக்கு அதை சும்மா அடிக்கே நம்ம மேல எதுவும் காட்டு கட்டாம அது மேல அடிச்சு இந்த ரத்த வெளியே வந்துட்டு. ஏ கடவுளே, பொய்யான பிளட் எல்லாம் மாட்டி வச்சுட்டு இருந்திருக்கான். ஏ செக்யூரிட்டி மேல பாருங்க. செக்யூரிட்டி யார் அது? ஏதோ செக்யூரிட்டி புக்யூரிட்டின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஏ குடுமியக்கா, நீங்க என்னக்கா மரத்துல தொங்கிட்டு இருக்கிறீங்க? செக்யூரிட்டி எப்படியாச்சும் காப்பாத்துக்கு செக்யூரிட்டி. ஏ யாத்தே நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் எதுக்கு அந்த பேட் எடுக்கிறான்னு தெரியல. ஏக்கா கொஞ்சம் வலிக்கும்க்கா, தாங்கிக்கிடுங்க. ஏ யாத்தே அடிக்கல செய்யதான். யாத்தே நம்ம ஓடிடுவோம். யாத்தே எந்த கிறுக்க பையன் என் அக்காவை இப்படி தூக்கி வீசிட்டு போனான்னு தெரியலையே. ஏக்காவ் ஏக்காவ் எந்த எங்கக்காவ்? கடவுளே. ஏக்கா வாங்கக்கா போவோம். அவங்கள உன்னைய அடிச்சு போட்டுட்டு போய் புட்டாளுவோ.
சரிட்டி. எக்காவு என்ன பண்ணத? ஏட்டி இது பொய்யான ரத்தம் டி. அடச்சி, அதை கீழே போட்டுட்டு வா. சரிட்டி. என்னையவே கூட்டிட்டு போக பார்த்தாளா அந்த குடுமிக்காரி. இந்த பேட்டை எடுத்து வச்சுக்கிடுவோம், இதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஏய் ஆத்தே, எத்தா தண்டிக்கு இருக்கு. ஓ மனுஷா வாருமியா. பாத்தீங்களா கைஸ், ஒரு இடத்துக்கு வரலன்னு சொன்னதுக்கு எப்படி அடிச்சு என் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து வச்சிருக்கான்னு. நீ சொல்றதெல்லாம் கேட்டு நான் எதுக்கிட்டே வரணும்? ஓ நெய்யா எந்திரிச்சு வந்துட்டேரும்னா உனக்கு நல்லது. சரிட்டி வாரேன். சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம்? சார் நான் ஒரு பேலஸ்ல மாட்டி இருக்கிறேன் சார். அங்க வித்தியாசமா மூஞ்சி வச்சுட்டு கொரியாக்காரிகளா இருக்காங்க சார். ஏமா என்னம்மா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து 3 பொம்பளை ஆள்கள் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்கம்மா. எந்த பேலஸ்லமா மாட்டீங்க? சார் எனக்கு பேலஸ் பேரெல்லாம் தெரியாது சார். ஏமா அவரு யாருமா? நெட்டேன்னு ஒருவர் வந்து நிக்கிறாரு. சார் அது என் புருஷன் சார். சரிம்மா, அந்த மகால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. நாங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். சார் வெளியிருந்து பார்க்கும்போது கேட்டு வெளிச்சமா இருக்கும் சார், அதுக்குள்ளேயும் எல்லாமே வெளிச்சமா இருக்கும் சார். ஆனா உள்ள போனா மொத்த மகாலுமே இருட்டி போயிருக்கும் சார். என்னம்மா நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லலையோ? எல்லாரும் ஒரே இடத்துலயாமா இருந்தீங்க? நீங்க மாட்டிருந்த இடத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்க? சார் நான் மாட்டியிருந்த இடத்துல நான் மட்டும்தான் சார் இருந்தேன். அப்புறம் ஒரு கொரியா மூஞ்சி பொண்ணு ஒருத்தி இருந்தா சார். அப்புறம் எனக்கு திங்கிறதுக்கு ஒரே ஒரு பீஸா கொடுத்தா சார். அப்புறம் ஒரு தண்ணி, ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி கொடுத்தா சார். அவ்வளோ சார் நான் சாப்பிட்டாங்க. ஏம்மா நீ சாப்பிட்டதெல்லாம் யாராச்சும் கேட்டாங்களாமா? ஏதாச்சும் விஷம் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சார் பண்ணுறது? அதனால தான் எல்லாத்தையும் சொன்னேன் சார். சரி, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுமா. சார் அந்த ரூமை மட்டுமே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு சார். அப்புறம் அந்த மகால் ஃபுல்லாக அவ்வளோ இருந்துச்சு சார். என்கிட்ட என்ன சொல்லி என்னைய கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா, உனக்குள்ள ஒரு பேய் இருக்கு, அதை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க சார். கான்ஸ்டபிள் உடனே இங்க வாங்க. சொல்லுங்க சார். காலையில இருந்து அந்த மகால் கேஸ் எவ்வளோயா வந்திருக்கு? சார் மொத்தமா 10 கேஸ் வந்திருக்கு சார். அதுல இந்த கேஸ் சேர்த்து 11 கேஸா போட்டுக்கோயா. என்ன சார் சொல்றதையோ? காலையில இருந்து இது 11வது கேஸா? ஆமாயா, எல்லாருமே ஒரே இடத்துல தான் மாட்டிருக்காவோன்னு தோணுதியா? எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லதாவோ. காலையில இருந்து வர கேஸோட டாக்குமெண்ட் ஐடியா. ஓகே சார். அதுல என்ன ஒரே மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு படியா. முதல் இதுவே எல்லாருமே ஒரு பேலஸ்ல தான் சார் மாட்டிருக்காவோ. அடுத்து சொல்லியா. அவங்க கேட் வெளியே பார்க்கும்போது எல்லாம் வெளிச்சமா இருக்கு சார். அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாமே இருட்டா இருக்கு. ஓகே, வேற சொல்லியா. அங்க போனவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியும் அப்புறம் பீஸாவும் கொடுத்துருக்காங்க. வேற சொல்லியா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொரியா மூஞ்சியாட இருந்திருக்காங்க சார். வேற ஏதாச்சும் புதுசா இப்ப ரீசெண்டா ஆட் பண்ண மாதிரி ஏதாச்சும் இருக்காயா? சார் அங்க வினோதமான கிரியேச்சர்ஸ் நிறைய பேர் பார்த்ததா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். ஏம்மா நீ அங்க இருக்கும்போது ஏதாச்சும் வினோதமா பாத்தியாமா? இல்லை சார், என்னை மட்டும் தனியாக ஒரு ரூமில் பூட்டி வச்சுருந்தாவோ சார். நான் எதையுமே பார்க்கல. அந்த கொரியா பொம்பளையும் அப்புறம் ஒரு பையனும் மட்டும் அங்கே வந்துட்டு போவாங்க சார். அந்த ரிப்போர்ட்ல கொரியா பையனும் கொரியா பொண்ணும் வந்துட்டு போவாங்கன்னு இருக்காயா? இல்ல சார், அது மாதிரி எதுவும் இல்ல. சரி, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோயா. ஓகே சார். சரிம்மா, நாங்க கூடிய சீக்கிரம் அதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். நீங்க இப்ப போயிட்டாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஒரே தலைவலியா இருக்குப்பா.